டான் டிவி நேயர்களுக்கு இனிமையான ஆன்மீகம் பொருந்திய எல்லோருக்கும் அருள் கிடைக்கின்ற காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் அதாவது கல்விக்கு அழகு ஆன்மீகம். ஆக எந்த பாடசாலையிலும் அந்த கல்வியோடு ஆன்மீகம் இணைக்கப்பட்டிருக்கும். அது இலங்கையில் மிகச்சிறப்பாக இணைக்கப்பட்டிருக்கும். அதே போல யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியில் ஆசிரியர்களை உருவாக்குகின்ற மிகப்பெரிய ஒரு நிறுவனம், இலங்கையிலே மிகப்பெரிய நிறுவனம், மிகப்பல இலங்கையிலேயே அதிகூடிய பாடநெறிகளை கொண்ட யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரி, அதிகூடிய மாணவர்களை, அதிகூடிய கல்வியலாளர்களை கொன்ற ஒரு உயர்ந்த ஸ்தாபனம். அதிலே இன்று அருள்மிகு வித்தக விநாயகர் முடிவண்ண வைரவர் ஆலயத்திலே பாலஸ்தான மகா கும்பாபிஷேக நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. ஆக மனிதர்கள் வாழ்வாங்கு வாழ, கல்வி கேட்கின்ற பிள்ளைகள் வாழ்வாங்கு வாழ, இந்த கல்வி கற்கின்ற ஆசிரியர்கள், நாங்கள் ப்ரொஸ்பெக்டிவ் டீச்சர்ஸ், முகழ்நிலை ஆசிரியர் என்று சொல்வோம். இவர்களுடைய பயிற்சிக்கான 2 வருஷம் இவர்கள் இங்கேயே இருக்கணும். ஆக இவர்கள் இது கல்லூரி அல்ல, நாம் வாழும் வீடு என்று சொல்வார்கள். ஆக அந்த கல்லூரியிலே ஒரு கோவில் விநாயகர், அவரோடு இணைந்ததாக முடிவண்ண வைரவர் கோயில். அப்போ எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய ஆத்மீக ஞானத்தை பெறவும், தங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணவும், இந்த இறையருளை வேண்டி இறைவனை வழிபடுகின்ற ஒரு மிக உயர்ந்த ஒரு பண்பாடு அது எல்லா கல்லூரிகளிலும் இருக்கிறது. எமது கல்லூரியிலே அது எல்லா மதத்தவர்களுக்கும் உரிய இடங்கள் ஒதுக்கப்பட்டு அவர்கள் இறை வழிபாடு செய்வதற்கு. அந்த வகையில் இன்றைய நாள் கல்லூரி 25 வருடம் பூர்த்தி செய்திருக்கிறது. இது முதலாவது கும்பாபிஷேகம் முடிந்தது. இது 2வது இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி. இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு அழகாக்கப்பட்டு பிள்ளைகளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு, கல்வியினூடாக ஆன்மீக வளர்ச்சி. ஆக இந்த கல்வியினூடாக ஆன்மீக வளர்ச்சி தான் ஒழுக்கம், பண்பாடு, விழுமியங்கள், மாணவர்களை சரியாக வழிநடத்தல், முன்மாதிரி, தலைமைத்துவம், இதெல்லாம் எங்கிருந்து வரும் என்று சொன்னால் ஆன்மீக கல்வியிலிருந்து வரும். ஒரு நம்பிக்கை, ஒரு வெற்றிகரமாக வாழ்வுக்கு நம்பிக்கையை தருவது ஆன்மீகம். ஆக இதை நாங்கள் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியிலே வித்தக விநாயகர் ஆலயத்தின் ஊடாக வழங்குகின்றோம். அப்போ இன்றைய நாள் ஒரு மிக உயர்ந்த புனிதமான பொன்னாள். அந்த இறைவனுடைய கிருபை எங்கள் ஆசிரியர்கள் எல்லோருக்கும், எங்கள் மாணவர்கள் எல்லோருக்கும் இந்த மண்ணுக்கு கிடைக்க வேண்டும். அந்த அருள்தான், அந்த அருளாட்சி தான், அந்த இறை அனுபவம் தான் எங்களை மனிதர்களை மனிதர்களாக்கும், மனிதர்களை தெய்வமாக்கும். ஆக ஆசிரியர்கள் தெய்வங்கள் என்று சொல்வார்கள். ஆக அந்த தெய்வீக அனுபவத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் வழங்க வேண்டும். அப்போ நாங்கள் இங்கே யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியில் ஆசிரியர்களுக்கு வழங்குகிறோம். ஒவ்வொரு பாடசாலையும் மாணவர்களுக்கு அந்த தெய்வீக அனுபவத்தை சிறு வயதிலே வழங்க வேண்டும். அப்போ ஆசிரியர்கள் அவ்வாறு வழங்குவதற்கான பயிற்சியை நாங்கள் இங்கே வழங்கி கொடுக்கிறோம். அதற்கான அனுபவத்தை கொடுக்கிறோம். பாருங்க, அனுபவங்களால் வழங்குகின்ற கல்வி இந்த புதிய கல்வி சித்தாந்தத்தில் அதான் சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு மாற்றம். இந்த ஆன்மீக அனுபவத்தை அனுபவிக்கின்றவர்கள் நேர்மையானவர்களாக, தூய்மையானவர்களாக, மிக உயர்ந்த சேவை செய்பவர்களாக, தியாகிகளாக, மாணவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஆற்றலுள்ள ஆசிரியர்களாக வருவார்கள். ஆக அதற்கு ஒரு முன்னுதாரணம், அதற்கு ஒரு வழிகாட்டல், அதனுடைய பேராகத்தான் இந்த மகா கும்பாபிஷேகம் நிறைகிறது. இறைவனுடைய அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க இறைவர்களை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.